ஃபஸ்ட் இடத்துல இருக்கும் இந்தியாவிலே. கிட்டத்தட்ட 200க்கும் மேலே 204 நினைக்கிறேன் முதியவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பணத்திற்காக. மேலதிகாரிகள் போடும் உத்தரவைத்தான் கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து கேட்பாங்க, போலீஸ்காரங்களும் கேட்பாங்க. ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு மோசமாக இருந்தால் யார் பொறுப்பு, யார் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் தான் எடுக்கணும். ஆனால் இது வரைக்கும் அப்படி எந்த நடவடிக்கையும் யாரும் மேலேயுமே கிடையாது. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அப்புறம் எப்படி காவல்துறை சிறப்பாக செயல்படும்? அது ஏன் முன்னாடி உள்ள ஆட்சி காலங்களில் தான் அப்படி திமுக ஆட்சி வந்தால் மட்டும் இப்படி காவல்துறை மேலே ஒரு கலங்கம் இருக்காங்க? ஏன்னா இங்கே வந்து கழக கண்மணிகள் வந்திருக்காங்க, கட்சி ரவுடிகள் வந்து பெருசாகிடுறாங்க, தாங்க தான் பெரிய ஆளுன்ற மாதிரி சண்டை போடுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களே நிறைய இடங்களில் கத்தியை காட்டி மிரட்டுறது, பணம் வசூல் பண்ணுறது, அடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க மக்கள் கொழுப்படுத்தி செய்கிறாங்க, மக்கள் கொலை செய்கிறார்கள், மக்கள் எல்லாம் செய்யணும். எல்லா எம்எல்ஏக்களும் மக்கள் மேல் அதை தூக்கி போடுறாங்க. வெள்ளம் வந்தப்போ என்ன சொல்கிறாங்க, மக்கள் வந்து குப்பையை போடுறாங்கன்றாங்க, மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டுறாங்கன்றாங்க. எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ண பழியை தூக்கி மக்கள் மேலே போடுறாங்க. அப்போ நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து இந்த மருத்துவ கழிவுகள்லாம் வந்து தமிழக எல்லையோர மாவட்டங்களில் கொட்டப்படுது, அதை திமுக கண்டுக்கவே இல்லை. இப்படியே இருந்தீங்கன்னா நானே மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் குப்பையை கொட்டுவேன்னு சொல்கிறாரு. இப்போ இதில் திமுக ஏன் கவனக்குறைவாக இருக்கா, இல்லை தெரிஞ்சு தெரியாமல் இருக்கா? இப்போ நடக்கிறதுல 40 வருடமாக நீங்கள் வந்து திருநெல்வேலி, அந்த கோயம்புத்தூர் இந்த சைடில் இருக்கிற அந்த கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா கேரளா அரசு வந்து கழிவுகளை கொண்டு வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்காரு. செக் போஸ்ட் ஆனால் போனீங்கன்னா கேரளா தாண்டி ஒரு டூரிஸ்ட்டாக போனால் கூட காரை ஃபுல்லாக செக் பண்ணி தான் கேரளா போலீஸ் உள்ள அனுப்புது. தமிழகத்தில் இங்கே உள்ளே வரும்போது போலீஸ் அப்போ நேரத்தில் கவனக்குறைவாக இருக்கும். கவனக்குறைவாக மட்டும் இல்லை, அவங்களும் ஊழல் தரமாக தான் நடந்துக்கிறாங்கன்றதான் கண்டிப்பா. காவல்துறையை வந்து அதைத்தான் நம்ம காவல்துறையை திருப்பி குற்றச்சாட்டி கொண்டு இருக்கிறோம். சட்டசபை ஒழுங்காக நடக்கலையேங்க, ஒரு நாள் நடக்குது. இது எங்கேயுமே காணாத கூத்து. ஆனா வர்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க, 100 நாள் நடத்தணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு நாள் நடத்துறீங்க, எப்படி நீங்க மக்கள் பிரச்சனையை பேசுவீங்க? மற்ற எல்லாத்துக்கும் வந்து துணை முதல்வரை வந்து நீங்க புகழ்ந்து பாராட்டி எல்லாம் பேசுறீங்களே, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் யாரு பார்க்கறது, யாரு பேசுறது? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திருமதி ராதா தேவர் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். தமிழகத்தில் அரசியல் களம் எப்படி மேம் இருக்குது? குறிப்பாக சட்ட ஒழுங்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் அந்த நீதிமன்ற வளாகத்திலேயே வெட்டப்பட்டிருக்காரு. சட்ட ஒழுங்கு தொடர்ந்து வந்து கேள்விக்குறியாகவே இருக்குன்னு எதிர்க்கட்சி சேர்ந்தவங்கலாம் குற்றம் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது சட்டம் ஒழுங்கு? சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிட்டீரியரேட்டிங்னு சொல்லலாம். அதாவது ஒரு மோசமாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியும். இப்போ இந்த 2024 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 774 கொலைகள் நடந்திருக்கு. இதில் நம்ம இந்த சாராய சாவெல்லாம் சேர்க்கல, அதை இல்லாமல் நடந்த கொலைகள். இதில் அரசியல் கொலைகளும் அடங்கும். எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த கட்சிக்காரர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மர்டர் ஃபார் கெயின்னு சொல்லுவாங்க. அதாவது கொள்ளையடிப்பதற்காக கொலை செய்யப்பட்டவர்கள். அதில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், வயதான முதியவர்கள் வந்து நிறைய செத்து போயிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம அதில் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கும் இந்தியாவிலே. கிட்டத்தட்ட 200க்கும் மேலே 204 நினைக்கிறேன் முதியவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பணத்திற்காகவும். தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது. தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் கொலைகளும் அதுவும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. ஒரு சமீபத்தில் ஒரு திருச்சின்னு நினைக்கிறேன், திருச்சியில் ஒரு மூதாட்டி 72 வயது மூதாட்டி கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம சென்னையில் நடந்த ஒரு பெண் ஒரு கொலை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லாயர் வெட்டி கொன்னது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அது போக இன்னொரு டேட்டாவே நான் சொல்ல விரும்புகிறேன். காவல்துறையினருக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளும் ஒரு 4000 பேர் மேலே வழக்குகள் இருக்குது. அவங்க வந்து தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 54 பேர் வந்து கட்டாயமாகவே சஸ்பெண்ட் செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, ஆனால் இதில் தண்டிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி அதுக்கு கீழே தான்.
மேலே இருக்கிற அதிகாரிகள் யாருமே வந்து இதில் தண்டிக்கப்படலை. இப்போ சட்டம் ஒழுங்கு வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து கீழ்மட்டத்தில் இருக்கும் காவலர்களுக்கு தான் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கான பொறுப்பு வந்து மேலதிகாரிகளுக்கு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு இருக்குது. ஆனால் அவங்க மேலே எந்த நடவடிக்கையுமே எங்கேயுமே கிடையாது. அவங்கெல்லாம் தப்பிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க கேட்குறாங்க. மேலதிகாரிகள் போடும் உத்தரவைத்தான் கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து கேட்பாங்க, போலீஸ்காரங்களும் கேட்பாங்க. ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு மோசமாக இருந்தால் யார் பொறுப்பு, அதற்காக யாரை நீங்கள் வந்து யார் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் மேலே தான் எடுக்கணும். ஆனால் இது வரைக்கும் அப்படி எந்த நடவடிக்கையும் யாரு மேலேயுமே கிடையாது. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அப்புறம் எப்படி காவல்துறை சிறப்பாக செயல்படும்? நீங்கள் அந்த மாதிரி எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருந்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பிரச்சனைகள் வரும்போது அந்த நேரத்துக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க, அப்புறம் திருப்பி போஸ்டிங் போட்டு உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இப்படியெல்லாம் கூட நடக்குது நம்ம இதில். இன்னும் சொல்ல போனால் ஒரு காவல்துறை பெண் அதிகாரியே வந்து தவறாக நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். கீழே தள்ளி விட்டது, அவங்களை அடித்தது, போலீஸ் அதிகாரிகள் காவல்துறையினரிடமே வந்து மிக மோசமாக நடந்து கொண்ட ரவுடிகள், அதெல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். காவல்துறை மேல் ஒரு மரியாதை போய்விட்டது, பயம் மக்களுக்கு அறவே இல்லை. அது ஏன் முன்னாடி உள்ள ஆட்சி காலங்கள்ல தான் அப்படி, திமுக ஆட்சி வந்தால் மட்டும் இப்படி காவல்துறை மேல ஒரு களங்கம் வருதான்? ஏன்னா இங்கே வந்து கழக கண்மணிகள் வந்திருக்காங்க, கட்சி ரவுடிகள் வந்து பெருசாகிடுறாங்க, தாங்க தான் பெரிய ஆளுன்ற மாதிரி சண்டை போடுறாங்க, தாங்க வச்சது தான் சட்டம்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல கேட்டாங்கன்னா விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களே நிறைய இடங்களில் கத்தியை காட்டி மிரட்டுறது, பணம் வசூல் பண்ணுறது, அடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் வளர்ந்த நிலையில் இதெல்லாம் மறைக்க முடியாது. இல்லை விசிகா சொல்கிறீங்களே, அந்த அளவுக்கு கொடுத்தது யார் சுதந்திரம்? கூட்டணி கட்சி திமுக இருக்கனாலயா? கூட்டணி கட்சி தான், கூட்டணி கட்சியை தான் நம்ம சொல்ல முடியும். இதில் இன்னொரு வேடிக்கை, ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இப்போ சமீபத்தில் இவருக்கு 5 கோடி ரூபாய் குகேஷ்க்கு கொடுத்தாங்க, கொழுப்பெடுத்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாங்கல்ல, கொழுப்பெடுத்து போய் செத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ சொல்லியிருந்தார். சாராயம் குடிச்சிட்டு கொழுப்பெடுத்து போய் செத்தவங்களுக்கு அப்படின்னு. ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு, அதுக்கு தான் ஓட்டு போட்டு நீங்கள் கொழுப்பெடுத்து போய் செத்தாங்கன்ற மக்கள் செய்யும் தவறுகளை தடுப்பதற்குத்தானே வந்து காவல்துறை இருக்குது. ஆனால் அதை பற்றி பேச மாட்டாங்க. அவங்க மக்கள் கொழுப்பெடுத்து செய்கிறாங்க, மக்கள் கொலை செய்கிறார்கள், மக்கள் எல்லாம் செய்யும். இப்போ புதுசாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா எம்எல்ஏக்களும் மக்கள் மேல் அதை தூக்கி போடுறாங்க. வெள்ளம் வந்தப்போ என்ன சொல்கிறாங்க, மக்கள் வந்து குப்பையை போடுறாங்கன்றாங்க, மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டுறாங்கன்றாங்க. எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணால் பழியை தூக்கி மக்கள் மேலே போடுறாங்க. அப்போ நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க? ஆக்கிரமிப்பு செய்தால் அதற்கு அனுமதி கொடுத்தது யார்? குப்பையை போட்டால் அதை சுத்தம் செய்வதும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? குற்றம் நடக்கும்போது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு யாருக்கு இருக்குது? தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிப்பதில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் இருக்கதே தவிர, தவறுகளை தடுப்பதிலோ இல்லை குற்றங்களை குறைப்பதிலோ இல்லை அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதிலோ இவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. ஓகே மேம், இப்போது இத்தனை நாளைக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு 3 மாதம் லண்டன் போனார், அமைதியாக போச்சு அரசியல். இப்போ மீண்டும் வந்துட்டார். வந்த உடனே அடுத்தடுத்து ஒரு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து இந்த மருத்துவ கழிவுகள்லாம் வந்து தமிழக எல்லையோர மாவட்டங்களில் கொட்டப்படுது, அதை திமுக கண்டுக்கவே இல்லை, இப்படியே இருந்தீங்கன்னா நானே மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் குப்பையை கொட்டுவேன்னு சொல்கிறாரு. இப்போ இதில் திமுக ஏன் கவனக்குறைவாக இருக்கா, இல்லை தெரிஞ்சு தெரியாமல் இருக்கா? இது அண்ணாமலை அவர்கள் குரல் எழுப்பியது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு 40 வருடமாக தான் நடக்குது. இப்போ நடக்கிறதுல 40 வருடமாக நீங்கள் வந்து திருநெல்வேலி, அந்த கோயம்புத்தூர் இந்த சைடில் இருக்கிற அந்த கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா கேரளா அரசு வந்து கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி சில என்ஜிஓஸ்லாம் கூட வந்து இதை பற்றி பெருசாக பேசியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதை பற்றி கேள்வி எழுப்பியிருந்தார்கள், கோர்ட்லலாம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, அது நடக்காமலாம் இல்லை. ஆனால் இப்போ அண்ணாமலை வந்து அவர்கள் அதை எடுத்து பேசுகிற உடனே அது பெரிய அளவில் வெளியில் தெரியுது. ஆனால் ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா எல்லாரும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கட்சிக்காரர்கள் பணத்தை வாங்கி கொண்டு அனுமதிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து நம்மளால் ஜீரணிக்கவே முடியல. அப்போ இந்த கழிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கழிவுகள். கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்குது, காங்கிரஸ் வந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் வந்தாலும் சரி உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, யாராக இருந்தாலும் உங்கள் கூட்டணியை சேர்ந்தவர்களா. எப்படி நீங்கள் அதை அனுமதிக்கிறீங்க? இதற்காக என்ன பேச்சுவார்த்தை நீங்கள் அந்த அரசுடன் நடத்தி இருக்கிறீர்கள்? இல்லை அந்த ஓரங்களில் அந்த கிராமப்புறங்களில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்ன பாதுகாப்பு போட்டிருக்கிறீங்க? எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆளும் கட்சியிலிருந்து எந்த பதிலும் இல்லை இதுக்கு.
அண்ணாமலை கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாலாவது பரவாயில்ல, அதை பற்றி எந்த விதமான அதுவும் இல்லை. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ கழிவு மட்டும் இல்லை, இந்த மின்பொருள் கழிவுகள் கூட இருக்குது. இதெல்லாம் மக்கவே மக்காது. தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்குது. நம்மளுடைய கழிவுகளை வந்து அகற்றுவதோ இல்லை அதை மறுசுழற்சி செய்வதற்கோ நமக்கு வழியே இல்லாமல் நம்ம இங்கே இருக்கிறோம். அந்த அளவுக்கு மோசமாக நம்மளுடைய நிலைமை ஏற்கனவே இருக்குது. அப்போ கேரளாவுடைய கழிவுகளும் நம்ம வந்து சுமக்கணுமா அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கர்நாடகாவும் கேரளா மாநில எல்லையை ஒட்டிய மாநிலங்கள் நிறைய இருக்குது. அவங்க அங்கே கொட்ட மாட்டேங்கிறாங்க, அங்கே செய்யவும் முடியாது. பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருச்சு ஒரு தடவை எல்லாம். அதனால அவங்க அதை ஆனால் எளிதாக கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டும் போது கேள்வி தானே வரும். அப்போ நம்மெல்லாம் இழிச்ச வேணுங்களா? நீங்கள் அவர் கேட்குற கேள்விக்கு யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்கள், நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இனிமேல் கொட்ட மாட்டார்கள்னு. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த பதிலுமே இல்லையே. செக் போஸ்ட்டானா போனீங்கன்னா கேரளா தாண்டி ஒரு டூரிஸ்ட்டாக போனால் கூட காரை ஃபுல்லாக செக் பண்ணி தான் கேரளா போலீஸ் உள்ள அனுப்புது. தமிழகத்தில் இங்கே உள்ளே வரும்போது போலீஸ் பந்தத்தில் கவனக்குறைவாக இருக்கும். கவனக்குறைவாக மட்டும் இல்லை, அவங்களும் ஊழல் தரமாக தான் நடந்துக்கிறாங்கன்றதான் கண்டிப்பா. காவல்துறையை வந்து அதைத்தான் நம்ம காவல்துறையை திருப்பி திருப்பி குற்றச்சாட்டி கொண்டு இருக்கிறோம். இதை செய்ய வேண்டிய காவல்துறை செய்யலை, அதை வந்து கண்காணிக்க வேண்டிய அரசு அதை கண்காணிக்கலை. இதுதான் உண்மை. நீங்க அந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் வரும்போது காவல்துறைக்கு தெரியாம யாரும் வரவோ போகவோ முடியாது. காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் இது நடக்கும் நடக்காது. காவல்துறை நடவடிக்கையும் எடுக்கல, அரசும் இதை காவல்துறை மட்டுமே இல்லை, பொதுப்பணித்துறையும் இதுக்கு வந்து பொறுப்பு தான். அதே மாதிரி உங்களுக்கு உள்துறை அமைச்சரும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். நிறைய பேர் அமைச்சர்களும் பொறுப்பேற்கணும், எல்லாம் அரசே பொறுப்பேற்க வேண்டும். இந்த மாதிரியான தவறுகளுக்கு நீங்கள் எப்படி தான் அனுமதிச்சிங்கன்றதை நம்ம கேள்வி கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா இது போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்கு வந்து வேட்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இந்த கழிவுகள் எல்லாம் ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஊரில் இருக்கிற எல்லா வியாதியும் அந்த ஊரில் இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆமாம், நல்லாவே தெரியும் நமக்கு. காய்ச்சல்னு சொன்னால் நிப்பாவால் அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அதற்கப்புறம் வந்து எல்லா காய்ச்சலும் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ இந்த கழிவுகளை கொண்டு வந்து கொட்டும் போது அதில் அந்த மாதிரியான வைரஸோ கிருமிகளோ பரவாதுன்றது என்ன நிச்சயம்? அப்போ தமிழகத்தில் இருக்கும் தமிழர்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை தானே நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. இங்கேருந்து நீங்கள் போயிட்டு வைக்கம்ல ஒரு விழா கொண்டாடுறீங்க, உங்களே நீங்கள் பெருசாக பேசிக்கிறீங்க, அவங்களும் உங்களை பெருசாக பேசுகிறாங்க, இவராவை இப்போ பெருமைப்படுத்திக் கொள்கிறீர்கள். இதை பற்றி பேசுனீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அவள் தமிழன் என்ன முட்டாளா? உங்கள் தலைவர்களை நீங்கள் போட்டிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் மக்கள் விஷயங்களையும் கொஞ்சம் பேசுங்க, அதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. இதை நான் சொல்லவில்லை, அவர்களுடைய கூட்டணி கட்சிக்காரர்களே சொல்கிறார்கள். இந்த நடுவர் நடந்த சட்டமன்றத்தில் அவங்களே சொல்லியிருக்காங்க, எங்கள் பிரச்சனை எதுவுமே நீங்கள் தீர்க்கலை, இவ்வளோ நாள் வந்திருக்கோம், சட்டசபை ஒழுங்காக நடக்கலையேங்க, ஒரு நாள் நடக்குது. இது எங்கேயுமே காணாத கூத்து. ஆனால் வர்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க, 100 நாள் நடத்தணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு நாள் நடத்துறீங்க, எப்படி நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுவீங்க? மற்ற எல்லாத்துக்கும் வந்து துணை முதல்வரை வந்து நீங்கள் புகழ்ந்து பாராட்டி எல்லாம் பேசுகிறீங்களே, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் யார் பார்க்குறது, யார் பேசுறது? குப்பையை கொட்டி இருந்தால் இதே அமைச்சர்களும் திமுக ஊடகங்களும் திமுக ஐடிவிங்க என்ன சொல்கிறாங்க, பாருங்கள் எல்லா இடத்துலையும் இவங்க வந்து மக்கள் தான் குப்பையை கொட்டி பொறுப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டாங்க, குப்பையை கொட்டினதுனால தண்ணி வடிய மாட்டேங்குது, வெள்ளம் வருதுன்னு. இப்போ இது வேற ஒரு மாநிலத்திலேருந்து வந்து கொட்டின குப்பையை எங்கே கொண்டு வந்து கொட்டுறது? கோபாலபுரத்துலையா நம்ம கொட்ட முடியும்? கொண்டு வந்து உங்கள் இடத்துலையா கொட்ட முடியும்? அந்த அளவுக்கு மோசமாக. இப்போ இதை பற்றி யாராவது வாய் திறக்கிறாங்கன்னா வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ மக்கள் பிரச்சனையை பற்றி சிந்திக்காத ஒரு அரசு இது. அதை கேள்வி கேட்கிறார் அண்ணாமலை. அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. மேம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் வெளியே கொண்டு வரது ஊடகத்துறையோட வேலை. ஆனால் அந்த ஊடகத்துறை சுதந்திரமா இயங்க முடியல தமிழகத்தில். திமுக அரசு அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து கட்டாயப்படுத்துறாங்க நிறைய விஷயத்துலன்னு சொல்லி அண்ணாமலை குற்றச்சாட்டை எழுப்பி இருக்கிறார். ஊடகத்துறை இங்கே சுதந்திரமா இயங்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எங்கே சுதந்திரமா இருக்குது? சவுக்கு சங்கர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். நான் அச்சு ஊடகமாக இருக்கட்டும், காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும், எந்த ஊடகமும் இங்கே சுதந்திரம். ஒன்று அவர்களுக்காக பேச வேண்டும், அப்படி இல்லாட்டி நீங்கள் அமைதியாக இருக்கணும். எதிர்த்தோ இல்லை அவர்கள் தவறை சுட்டி காட்டியோ நீங்கள் பேசிட முடியாது. இல்லாட்டி நடுநிலைன்ற பேரில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இப்படி தான் ஊடகங்கள் எல்லாமே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஊடகத்துறையில் பத்திரிகையாளர்கள் இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட அவங்களே தான் வந்துக்கிறாங்க, அவங்களே தான் இருந்துக்கிறாங்க, எல்லாமே அவங்க தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊடகம் என்பது அவர்கள் கையில், எஜமானர்கள் திமுக தான், திமுகவினர் தான் எஜமானர்கள், அவர்களுக்கு வேலை செய்பவர்கள் தான் அந்த ஊடகத்தை சேர்ந்தவர்கள். ஒரு தைரியம், ஊடகம் என்பது ஒரு 4வது தூண்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இதில் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகத்தின் 4வது தூண். 4வது தூண் எப்படி இருக்கணும்?
மக்கள் பிரச்சனைகளை பேசணும், மக்கள் பிரச்சனைகளை கொண்டு செல்ல வேண்டும், மக்கள் பிரச்சனைக்காக எதிர்த்து குரல் கொடுக்கணும். அங்கே ஆட்சியில் நடக்கும் பிரச்சனைகளை, ஊழல்களை, அதாவது நாம் பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளுக்காக வந்து இந்த குரல் எழுப்பி இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு எந்த பத்திரிகையுமே வாசிக்க முடியல. உண்மையில அது கொஞ்சம் வேதனையாக கூட இருக்குது எனக்கு. துக்ளக் ஆசிரியர் ஷோலாம் ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளை பற்றி நிறைய பேசியிருந்திருப்பார் அவருடைய புத்தகத்தில், வார இதழில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவது மிகவும் குறைந்திருக்கிறது. இல்லாட்டி ஒரு நாசுக்காக சொல்லிட்டு போய்ட்றாங்களே தவிர அது ஒரு 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 ஃபோர்ஸாக யாருமே சொல்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அது போக என்ன எல்லாம் இந்த அரசுமே என்ன வந்து அவங்கள கட்டுப்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் தப்பாக சொன்னால் நான் கேஸ் போடுவேன், இந்த வழக்குன்றத பயமுறுத்துது எல்லாத்தையும். ஆமாம், கண்டிப்பாக. அந்த வழக்குகள் எத்தனை வழக்குகள் நீங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சாதாரண சமூக வலைத்தளங்கள், எக்ஸ் தளத்தில் போயிட்டு இந்த அரசு செய்யும் தவறை சுட்டி காட்டி போட்டால் அடுத்த செகண்டே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, திமுகவினர் என்ன பண்ணுவாங்க, நீ வழக்கு பார்ப்ப, உன் மேலே கேஸை போடுவோம், இந்த போலீஸ்க்கு அதை டேக் பண்ணுறது, கேஸ் போடுங்க, இவர் இப்படி பேசுகிறார். பேச்சு சுதந்திரம் என்பது சுத்தமாக கிடையாது. நீங்கள் எதுக்கு வந்து எல்லாருடைய குரல் வழியை நெருக்கிறீங்க? மக்களுக்கு எப்படி தெரியாமல் போகும்? மக்கள் மத்தியில் நடக்கும் ஒரு பிரச்சனையை தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் உங்களை அசிங்கமாக விமர்சனம் பண்ணால் அதுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்கவே தான் செய்யணுமே தவிர, இவங்க என்ன பண்ணுறாங்க, காவல்துறையை கைவசம். இதனால தான் சொல்கிறேன் காவல்துறை செயலிழந்து போயிருக்கிறதுன்று. அவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் அடுத்து என்ன செய்கிறீங்க, அரெஸ்ட் பண்ணுறீங்க, கேஸை போடுறீங்க, அவங்கள அலைய விடுறீங்க, உள்ள தூக்கி வைக்கிறீங்க. இருக்கும்போது பழைய தப்புகள் என்ன செஞ்சிருக்காங்க, அதை போய் பார்த்து அவர் இதை செஞ்சாங்க, அவர் இதை செஞ்சாங்க, அப்படி ஒவ்வொரு அமைச்சரோட ஹிஸ்ட்ரி எடுத்தால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. யாருமே அரசியலில் இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. ஆனால் மக்கள் எதுவுமே இப்போ முன்னாடி மாதிரி இல்லைங்க. முன்னாடி வந்து என்னன்னா வெறும் அச்சு ஊடகங்கள் இருந்தது, அப்புறம் வந்து நம்மளோட டிவி அந்த மாதிரியான காட்சி ஊடகங்கள். ஆனால் இப்போ சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் பெருகி விட்டது. நிறைய யூடியூப் அது இதுன்னு வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்னோடது வந்து எவ்வளோ டீசன்சி மெயின்டைன் பண்ணுறாங்க. தனிப்படித வாழ்க்கையை விமர்சனம் செய்வதற்கு யாருக்குமே வந்து உரிமை கிடையாது. அதை செய்ய வேண்டாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவங்க மேலே கேஸ் போட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் அரசை பற்றி விமர்சனம் செய்தாலே வந்து உங்களை உள்ள தூக்கி தான் வைப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சரியான ஒரு போக்காக தெரியவில்லை. அதற்காகவே நிறைய பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் அமைதி காத்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் அவர்களுக்கு சாதகமாக பேசுபவர்கள் மட்டும் வந்து நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. மிச்ச பேர் வந்து என்னன்னா, நீங்கள் அவங்கள பற்றி விமர்சனம்லாம் வைக்க முடியாது. அரசை விமர்சனம் செய்தால் ஏதோ கொலைக்குத்தம் செஞ்ச மாதிரி இங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஹராஸ் பண்ணுறது, அவங்களை கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி கடைசியில் வெளியே போக வைக்கிறது நடந்துட்டு இருக்கு. அது உண்மை. இங்கே பேச்சு சுதந்திரம் என்பது மிக மிக குறைவு. அது தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்ச நாளாகவே இருக்குது. ஓகே மேம். இப்படி இந்த அரசியல் கால நேரத்தில் ஆளுநர் ரவி பதவியேற்ற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் திமுகவுக்கும் அவருக்கும் ஆகவே மாட்டேங்குது. மற்ற ஆளுநர்லாம் வருவாங்க, சைலண்டாக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுறாங்க. இவர் வந்ததுலேருந்து பிரச்சனையாக இருக்குது திமுக கூட. இப்போ கோவிச்செழியன் அமைச்சர் கூட பேசியிருக்காரு, பாஜக தலைவர் அண்ணாமலை பார்க்க வேண்டிய வேலையை ஆளுநர் ரவி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆளுநர் ரவியை பற்றி இவர்கள் என்ன வேணாலும் விமர்சனம் வைக்கணும். அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? இல்லை வேறு ஏதாவது தவறான குற்றச்சாட்டுகளை அவர் மேலே வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அவங்க குற்றச்சாட்டு எல்லாமே எங்கள் அரசு நடவடிக்கைகளை வந்து தலையிடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட வந்து முதல்ல என்ன சொன்னீங்க, கழுத்தே போடலை, அவர்கிட்ட வந்து நிறைய திட்டங்களை நாங்கள் வச்சோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம் அப்படின்னு எல்லாமே போட்டு அனுப்பிச்சார். இவங்க நீட்டுக்கு கூட வந்து இவங்க பிரச்சனை எழுப்பினாங்க. நாங்கள் வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு இதை சட்டசபையில் நிறைவேற்றி அவருக்கு அனுப்பணும், ஆனால் அவர் அதை கையெழுத்து எல்லாமே போட்டு அனுப்புகிறாங்க. நீங்கள் நீட்டு என்ன பண்ணீங்க? அதாவது நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறீங்க அவரை, இது செய்தே ஆக வேண்டும். மனசாட்சியை கழட்டி வைத்து விட்டு அவர் செய்வார், செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னும் ஆளுநரை வந்து வெகு தரக்குறைவாக விமர்சனம் செய்தவர்களாக இருக்காங்க. ஒரு போஸ்ட்மேன் கூட சொன்னாங்க நடுவில், அப்படியே அவரை தரக்குறைவாக எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆளுநர் எதுக்கு தேவை அப்படின்லாம் பேசியிருக்காங்க. தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணப்பயே இவர்களை கைது செஞ்சப்போ முதல் ஆளாக போய் ஆளுநரை தான் பார்த்து இவங்க இது கொடுப்பாங்க, மனு எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஆளுநர் தேவையில்லைன்னுவாங்க. இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுநர் வேண்டும், ஆளுங்கட்சியாக இருந்தால் ஆளுநர் வேண்டாம். இப்போ நடக்கிற பிரச்சனையுமே வந்து யூனிவர்சிட்டியில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆக போகுது. கதிர்வேல் என்பவர் வந்து ரிட்டையர் ஆகிறார். அவருக்கு பதிலாக இப்போ ஒருத்தர் எடுக்கணும். உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு கமிட்டி வைப்பாங்க. அதில் ஒரு யூஜிசி நாமினி இருக்கணும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நாமினி ஒருத்தர் அந்த கமிட்டியில் இருக்கணும். இவங்க அந்த யூஜிசி நாமினியே இல்லாமலே இவங்க கமிட்டி போட்டு வீசி எடுக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் கிராண்ட் கொடுக்கறது யூஜிசி,
மத்திய அரசிடம் தான் பணம் வருது உங்களுக்கு. அதே தான் இவங்க இதுக்கும் பண்ணாங்க, என்னது எஸ்சிஆர்டிக்கும் இவங்க அதே தான் அங்கேயும் பண்ணாங்க. இப்போ நாங்கள் NEP ஒத்துக்க மாட்டோம், ஆனால் எங்களுக்கான கிராண்ட் வரணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் மட்டும் எங்களுக்கு வேணும், ஆனால் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம், கையெழுத்துப்பட மாட்டோம் அப்படிங்கிறது பேசுகிறாங்க. இப்போ கொள்கைகளை முடிவெடுப்பதில் இப்போ வந்து இது ரெண்டு அரசுமே சேர்ந்து தான் இதை பண்ண முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது. அப்போ அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் அவங்களே சேர்க்கணும்ல. என்னென்னா இது எல்லா பல்கலைக்கழகங்களும் மோசமாக கொண்டு இருக்கிறது, நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதே தான், ஏகப்பட்ட ஊழல். உங்களுக்கு கீழே ப்ரொஃபஸர் லெக்சரர்ஸ் நியமனம், இல்லை அங்கே உள்ள இருக்கிற அந்த வேலைகளுக்கு ஆட்கள் நியமனம் செய்வதிலிருந்து வைஸ் சான்சலர் வரைக்கும் பணம், கோடிக்கணக்கில் பணம் விளையாடுது. இப்படி ஊழல் நிறைந்து போயிருக்கிற ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் நிதி நெருக்கடியில் இருக்கிறாங்க. இதுக்கு பணம் கொடுக்க வேண்டியது UGC தான். இப்போ அவங்களையும் நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க, அவங்களையும் உங்கள் கையில் கொண்டு நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு கிராண்ட் மட்டும் வந்துடும். அது எப்படி? இப்போ இது வந்து இன்னொன்று, இது அவர் சொல்லலை கவர்னர், அவர் சுட்டி காட்டுவது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல், அவங்க சொன்னபடி வைக்கணும்னு. அதை கூட இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எங்களோட இஷ்டப்படி தான் செய்வோம், நாங்கள் அதுபடி சட்டப்படி செய்கிறோன்றாங்க. எதற்கு இந்த பிடிவாதம்? ஒரு கல்வியில் எதுக்கு நீங்கள் இப்படி விளையாடுறீங்க? ஏன் நீங்கள் ஆளுநரோட பேசி அவர்களுடைய ஆளை ஒருத்தர் வந்து நியமனம் செய்வது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா இவங்க சேரத்தில் உள்ள வெளியில் தெரிஞ்சிடும், அதுதான் அவங்களோட பிரச்சனை. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், மனோன்மணி சுந்தரனார், அதுக்கப்புறம் சென்னையில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இன்றைக்கு வந்து சம்பளம் கூட போடாமல் 6 மாதம் ஆயிடுச்சு, பணம் இல்லை உங்ககிட்ட. புதிய விரிவுரையாளர்களுக்கு யாரையுமே நீங்கள் நியமனம் செய்ய முடியவில்லை. ஏற்கனவே யாரோ நீங்கள் செலக்ட் பண்ணவங்களையும் நீங்கள் போட முடியலை, இருக்கிறவங்களுக்கும் சம்பளம் போடலை. இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது முழுக்க உயர்கல்வித்துறை மோசமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் ஏதாவது சரி பண்ணியிருக்கீங்களா? சரியும் பண்ணலை. ஆனால் அதில் ஏதாவது ஊழல் நடக்காமல் ஒருத்தர் அதற்கான சரியான போக்கில் போங்கன்னு அவருக்கு ஆளுநர் சொன்னால் உடனே நீங்கள் அண்ணாமலை செய்கிற வேலையை அவர் செய்கிறாருன்றீங்க. அது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ஏன் அதை கேட்குறதுல உங்களுக்கு என்ன இருக்குது? இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் தான் இந்த உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராதப்போ அவர் இருந்தால் நீங்கள் வர மாட்டேன்றீங்க, அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் நீங்கள் போக மாட்டேன்றீங்க. அவரை எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேச வேண்டுமோ, தரக்குறைவாக நடத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு தடத்திருக்காங்க. ஆனால் பொன்முடி அவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடந்த கதி என்ன? நீங்கள் இன்றைக்கி CBIயில் போய்ட்டு உட்காந்துருக்கீங்க, உங்கள் மேலே ஒரு கேஸ் இருக்குது. எந்த அமைச்சர் இங்கே ஒழுங்காக இருந்திருக்காங்க? எல்லாருமேலேயும் ஏதோ ஒரு அலிகேஷன்ஸ் இருக்குது, கேஸ் இருக்குது. ஆனால் அதையும் மீறி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆளுநர் சொல்வதையும் கேட்க மாட்டோம். ஆனால் நாம் பார்த்துட்ருக்கோம், ஆளுநர் வந்து அவருடைய முயற்சி என்பது எங்கேயும் ஊழல் இருக்கக்கூடாது, சரியான நேர்மையான முறையில் நடக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதை நடக்க விடாமல் இவங்க எல்லா வழியிலையும் பார்த்துக்கிறாங்க. கோவை செழியனார் தான் சொல்கிறாரு, அண்ணாமலை செய்ய வேண்டிய வேலையை இவர் செய்கிறாருன்னு சொன்னால் அண்ணாமலை என்ன செய்கிறாரு? கேள்வி கேட்குறாரு, ஏன் இதை பண்ணுறீங்கன்றார். அது கேட்கக்கூடாது, இவங்கள தான் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் இவங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் இப்போ ஆளுநர் கூட திருப்பி மறுபடியும் சண்டையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இல்லை, பேசும்போது சொன்னீங்க அமைச்சர் பொன்முடி சொன்னீங்க, அவருக்கான வழக்கு முடியும் நினைக்கிறீங்களா? அந்த கூட்டத்தில் வெளியே வந்துடுவார் நினைக்கிறீங்களா? CBIயில் இருக்கதா சொல்கிறீங்களே. இல்லை, வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஏற்கனவே குவாஷ் பண்ணதை நீதிமன்றமே எடுத்திருக்கு. உயர்நீதிமன்றமே இதை கேஸ் எடுத்து நடத்துகிறாங்க வாண்டடா. ஆமாம், அவங்க சொன்னாங்களே எப்படி நீங்கள் முடிச்சிங்க அந்த கேஸை வந்து நீங்கள் முழுசாக போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கேயோ நடந்த கேஸை இவங்க இங்கே கொண்டு வந்து விழுப்புரத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு வேண்டிய ஒரு நீதிபதியை வச்சு குவாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படி பண்ணவே முடியாது. அப்போ அந்த கேஸில் ஏதோ இருக்குது, பிரச்சனை இருக்குது. அது இன்னொன்று மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கும் கூட, ஏமாத்தன வழக்கு. அப்போ அதை திருப்பி உயர்நீதிமன்றம் எடுக்குது, நீங்கள் எப்படி இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்தையும் கண்டிச்சிருக்கு, லோயர் கோர்ட்டையும் கண்டித்து தான் இந்த நடந்துட்டுருக்கு. CBI வந்து இப்போ இந்த விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இதில் வந்து அவருக்கு பிரச்சனை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா வழக்கு நடந்த விதமுமே தவறு. வழக்கில் அவர் குற்றச்சாட்டு, இவர் மேல் குற்றச்சாட்டுக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அதையும் மீறி அதை குவாஷ் பண்ணும்போது அது வந்து என்னன்னா சட்டத்தையும் மீறிய செயலாகத்தான் இருக்கிறது. அப்போ இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்குது. இது இப்போ நீதிமன்றத்தில் இருக்குது. CBI எப்படி விசாரிக்கணும் பண்ணாங்க. கண்டிப்பாக இதுக்கான என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்குறேன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, யாருமே இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டதில்லை. ஜெயலலிதா அம்மையாரும் சரி, இவங்களும் சரி இவங்கெல்லாம் தண்டிக்கப்பட்டு கேஸ் எல்லாம் வாங்கி வெளியில் வந்து அவங்க ஆனால் இவங்க எல்லாருமே தண்டிக்கப்படலை.
ஆனால் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களே ஒரு வருஷம் உள்ள இருந்துட்டு இப்போதான் பெயில் வாங்கி வெளியில் வந்திருக்காரு. அதை கூட வந்து உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியுள்ளது. எப்படி அவரை மினிஸ்டர் ஆக்குனீங்க? அவர் ஒன்றும் நிரபராதின்னு ஒன்றும் நிரூபிக்கப்படலை, இன்னும் குற்றம் சாட்டப்பட்டவர். அப்போ இங்கே ஏழைகளுக்கு ஒரு நீதி, இந்த மாதிரியான அமைச்சர்களுக்கு ஒரு நீதின்ற மாதிரி தான் இருக்கு. இல்லை யாரை குறை சொல்றது, யாரை நம்ம திட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல. இது காவல்துறையை சொல்றதா, அரசை சொல்வதா, மாநில அரசை சொல்வதா, மத்திய அரசை சொல்வதா, இல்லை நீதிமன்றங்களை சொல்வதா, இல்லை மக்களாகிய நம்மளே நம்ம திட்டிக்கணும், இப்படியான ஆட்களை எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புற நம்மளை தான் நம்ம திட்டிக்கணும்னு தோணுது போல இருக்கு. சில பேராவது தண்டனை கிடைத்தால்தான் பல பேர் தவறு செய்வதை நிப்பாட்டுவாங்க. அதுக்காகவாவது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நல்லபடியாக முடிந்தால் நமக்கு நல்லது. பேசிய சில நிமிடங்கள் தான் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஊடகத்துறை, சுகாதாரம் குறித்து இந்த ஆட்சி எப்படி நடக்குது, சட்ட ஒழுங்கு, இதை பற்றி எல்லா குற்றச்சாட்டுகளும் வச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆளே இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் திமுகவை சேர்ந்தவர்களே கேட்டால் இல்லை ஆட்சி சிறப்பாக நடக்குது, இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம்னு சொல்கிறாங்களே, இது எங்கே நடக்குது? அப்போ 9 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழகத்திற்கு. அதிகமான கடன், 2வது இடத்துல இருக்கிறோம் நம்ம கடனில். அது ஒன்று. எல்லா துறைகளிலும் போராட்டங்கள் வெடித்து நடந்து கொண்டே இருக்கிறது, உங்களுக்கும் தெரியும். சுகாதாரத்துறையிலையும் டாக்டர்ஸு, நர்ஸு எல்லாம் போராடி. போக்குவரத்து துறையில் ஒரு பிரச்சனை, கல்வித்துறையில் ஒரு பக்கம் பிரச்சனை. நீங்கள் ஆவின்னு எடுத்துக்கோங்க அங்கே. அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அது யாருக்குமே தெரியாதுங்க. ஏன்னா யாரும் கண்டுக்கிறது இல்லை. அதான் சொல்கிறேன், ஊடகங்கள் அதை பற்றி பெரிதாக பேசுவதில்லை. ஆனால் இது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது எல்லா பக்கம். பிடபிள்யூடி, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற அநியாயம் பெரிய அநியாயமாக இருக்குது. இன்னுமே நம்ம அதில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுலேருந்து எல்லாத்துலேயும் ஊழல் தான். சரியாக, அதாவது இன்னுமே ஸ்மார்ட் மீட்டர்ஸில் வந்து நமக்கு வைக்கலை. அது வந்து இப்போ யார் ஸ்மார்ட் மீட்டரோட கான்ட்ராக்ட் வந்து இப்போ வந்து அதானி கம்பெனிக்கு தான் போயிருக்கு. அது ஒரு குற்றச்சாட்டு. அதானி கம்பெனிக்கு போனதை பற்றி இல்லை, இவங்க தான் அதானியை குறை சொல்கிறாங்க, அதானி கம்பெனிக்கு தான் அது போயிருக்கு. இப்படி பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க. அப்புறம் நீர்வளத்துறை அது இதுன்னு நான் பேசிட்டே உள்கட்டமைப்புன்னு எடுத்துட்டா ரோடு, இந்த பாலம் விடுஞ்சு 16 கோடி ரூபாய். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து பட்டியலினத்தை பற்றிய ஒரு செய்தி. பட்டியலின மாணவர்களுக்காக இவர்கள் கட்டிய அந்த ஹாஸ்டல்ஸ், விடுதிகள் ரொம்ப மோசமாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு ஹாஸ்டலை திறந்திருந்தப்ப, அது ஆண்களுக்கான பட்டியலின மாணவர்களுக்கான ஒரு ஹாஸ்டல். கலெக்டர் போய் திறந்தப்ப அந்த டாய்லெட் எல்லாம் டோர் இல்லாமல் இருக்கு. ஆமாம், அதை பார்த்து அவங்க கமெண்ட், எப்படிங்க இது எப்படி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இன்னும் போனீங்கன்னா நான் இன்னும் நிறைய சொல்லுவேன். சிவகாசியில் பெண்களுக்கான ஹாஸ்டல் இருக்குது, பட்டியலின மாணவிகள் 50 பேர் தங்குற இடத்துல 2 டாய்லெட். எப்படிங்க பார்த்தோம், ஒரே ஒரு ஹாலு, அதுதான் படுத்து தூங்குறாங்க. எந்த பட்டியலின ஹாஸ்டலுக்கு போனாலும் இந்த நிலைமை தாங்க. அப்படி ரொம்ப மோசமான நிலைமை. அந்த மாணவர், நீங்கள் சொல்கிறீங்க படிப்பில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பட்டியலின மக்களை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம், அதை ஒரு ஹாஸ்டல் உங்களால் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி அவங்க இதெல்லாமே வந்து என்னென்னா ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான், நம்மளுடைய சுயமரியாதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். தங்குமிடமும் கழிப்பறைகளும் நமக்கு சுயமரியாதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதை கூட நீங்கள் ஒழுங்காக செஞ்சு கொடுக்கல பட்டியலின மக்களுக்கு. அப்புறம் என்ன நீங்கள் பட்டியலின மக்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறீங்க? அவங்க எப்படி படிப்பாங்க, அவங்க எப்படி முன்னேறுவாங்க வாழ்க்கையில? இதை பற்றியெல்லாம் திருமாவளவன் அவர்கள் கேட்கணும். நான் கேட்டுட்டு இருக்கேன். இதை கேள்வி கேட்டாதான் பட்டியலின மக்களை நாங்கள் 4 அமைச்சர் கொடுத்துருக்கோம், அதுவும் கோவைச்செழியனுக்கு உயர்கல்வித்துறை கொடுத்துருக்கோம்லாம் பேசுறாங்க. அது இப்பதான் கொடுத்தாங்க, கோவைச்செழியன் இப்பதான் கொடுத்தாங்க. ஆமா, அது நீங்க கேட்கும் இந்த கேள்விகளுக்கு பதில் வேற ஒண்ணா. ஆமா, 4 பேர்ல கோவைச்செழியன் அது ஆளுநரை பற்றி பேசிய அவர் பட்டியலின மாணவர்களுக்கு என்ன வசதி செய்து கொடுத்தார் என்பதை பற்றி கேள்வி கேட்கணும். அதை பற்றி கேள்வி கேட்கல அவர். இல்லை அவங்க இன்னும் சொல்ல போனால் பட்டியலின மக்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பே போகல. அது எனக்கு தெரியும் நல்லாவே. நீங்கள் போய் பார்த்தப்ப அந்த பட்டியலின அந்த அவர்களுக்காக இருக்கும் அந்த ஆஃபீஸில் போய் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டிங்கன்னா ஸ்காலர்ஷிப்பே நிறைய பேருக்கு போகாமல் தான் இருக்குது. இந்த வருஷம் அதுவும் ரொம்ப மோசமாகவே இருக்குது. சரி, அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க? அது எதுவுமே பண்ணலை. சரி, நம்ம வந்து இது ரொம்ப விரிவாக கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. சென்னையை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்லம்ஸ் இருக்குது, அதில் யார் அதிகமாக இருக்காங்க? இல்லை மதுரை எடுத்துக்கோங்க, இல்லை எந்த ஊரை எடுத்துக்கோங்க, எதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஏரியா இன்னுமே நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்றதை நம்ம கேட்க வேண்டியது இருக்குல்ல. அதாவது எல்லா மக்களும் சேர்ந்து வாழணும், சமூக நீதியை பேணப்படணும் என்பதில் எனக்கும் வந்து அந்த அக்கறை இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. ஆனால் ஏன் அந்த மாதிரியான ஒரு தனித்தனி இடமாக நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள்? ஒரு கெட்டோ மாதிரி ஒரு தனிப்பட்ட இடமாக ஏன் அதை வந்து வரையறுக்கிறீர்கள் நீங்கள்? அப்படின்னா அது ஓட்டு வர்ற இடம் உங்களுக்கு.
அப்படி தானே வச்சுருக்கீங்க. ஆனால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? அவர்களுடைய வாழ்க்கையோ வசதியோ இல்லை ஏதாவது உயர்ந்திருக்கிறதா? எதுவுமே அவங்களுக்கு உயர்ந்த மாதிரி எனக்கும் தெரியலை. அதனால தான் சொல்கிறேன், இவங்க சொல்கிற அந்த பட்டியலின மக்கள் நல்லா இருக்காங்க எங்கே நல்லா இருக்காங்க? இன்றைக்குமே வேங்க வயலில் கண்டுபிடிக்க முடியலைன்றீங்க. எவ்வளோ நாளைக்கு? மாஞ்சோலையில் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க? எங்கே அவங்களெல்லாம் அவங்கள கொண்டு போய் வச்சுருக்கிறீங்க? எங்கே அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்க? வீடு கட்டு எல்லா இடங்கள்லையுமே இந்த பிரச்சனைகள் இருக்குது. அரசு நீங்கள் மக்கள் வந்து ஜாதி வாரியாக சாதி சண்டை போட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு அரசாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அதனால தான் அந்த பட்டியலின மாணவர்களுக்கான அந்த விடுதிகளை சொன்னேன். ஏன்னா அதுவே நீங்க சரியாக மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கீங்க. ஒரு பெண்கள் விடுதி வந்து ஒன்று இடிஞ்சு போச்சு. நீங்கள் மதுரையில் நடந்த ஒரு தனியார் பெண்கள் விடுதி இடிஞ்சு போச்சு. அந்த கட்டடத்துக்கு யார் அனுமதி கொடுத்தீங்க நீங்கள்? அங்கே அதை பற்றி பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அது மாதிரி உங்களுக்கு இது நீர்நிலைகளில் வந்து ஆக்கிரமிப்புகளை இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்கு. எல்லாத்தையும் அகற்ற சொல்லி. உங்களால் அகற்றக்கூட முடியலை. ஏன் அகற்ற முடியலைன்னா நீங்கள் கொடுத்தது தான். மக்கள் அதற்கு எதிராக போராடுறாங்க, அகற்றக்கூடாதுன்றாங்க. சீமான் அவர்கள் கூட போய் அங்கே உட்காந்துருந்தார் அகற்றக்கூடாது என்று. OMR ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏன் அகற்றக்கூடாதுன்னு, ஏன்னா வரி கட்டுறாங்க அவங்க. எலக்ட்ரிசிட்டி கரெக்ஷன் இருக்குது. யார் கொடுத்தது? நீங்கள் தானே கொடுத்தீங்க. இவ்வளோ ஆண்டு காலமாக நீங்கள் செய்த தவறுகள் எல்லாம் இன்றைக்கு சரி செய்ய முடியாத அளவுக்கு போய் நிற்கிது. அப்போ இதுவே வந்து இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இவர்கள் கட்டி கொடுத்த வீடுகளை போய் நீங்கள் பார்க்க வேண்டும். இதே பட்டியலின மக்களுக்கும் இந்த ஸ்லம் ஏரியா டெவலப்மெண்ட்டில் வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது உங்களை எல்லாத்துக்கும் டெவலப் பண்ணுறதுக்காக வீடுகளை கட்டி கொடுத்துருக்குறாங்க OMRல. அந்த வீடுகள் எல்லாம் ரொம்ப மோசமான தரமற்ற வீடுகள். அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, தொட்டா எல்லாம் விழுகிற மாதிரி. சரி, அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள வந்து நிறைய ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நிறைய குற்றங்கள் வந்து நடக்குது அப்படின்னு ரெக்கார்ட் சொல்லுது. அப்போ நீங்கள் அங்கே என்னெல்லாம் வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க, என்ன செய்திருக்கீங்க, இவர்கள் மறுவாழ்வுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இது தவிர போதை கலாச்சாரம் அதிகமாக பட்டியலின மக்களிடம் உண்டு. நீங்கள் அதை சரி பண்ணியிருக்கீங்களா? இப்படி எல்லா இடங்கள்லையும் பிரச்சனைகள் இருக்கும்போது நாங்கள் நல்ல அரசு தான் நடத்திட்டு போகிறோன்னா ஏதாவது ஒன்று அவங்களுடைய சக்ஸஸ் பாயிண்ட்டாக நமக்கு காமிச்சா நாமளும் சந்தோஷப்படுவோம். இந்த இதில் வந்து ஆனால் தமிழகம் கண்டிப்பாக முன்னேறிய மாநிலம். அது இவர்களால் மட்டும் அல்ல. ஏற்கனவே மக்களே வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆதி காலம் தொட்டோ தமிழகம் வளமான பூமி. மக்களும் வந்து நல்லா படித்தவங்க, மக்களும் வந்து ரொம்பவே வந்து சமூக அக்கறை உள்ளவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதற்கப்புறம் வந்து அரசுகள், அது காங்கிரஸ் அரசு, அதிமுக எல்லாருமே வந்து சில பல வேலைகள் நம் தலைவர்களாக இருந்தவர்கள் நல்ல வேலைகளை செய்திருக்கிறார்கள். இங்கே இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் ஒன்றும் பெருசாக படையெடுப்பால் பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. ஆங்கிலேய அரசு இருந்தப்போ தான் மோசமான சாவுகளை சந்திருக்கிறோம், பட்டினி சாவுகளை சந்தித்து இருக்கிறோம். அதற்கப்புறமெல்லாம் வந்து நம்ம வந்து சரியாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் கிரெடிட் எடுக்க முடியாது. இங்கே நடந்த நல்ல விஷயங்களுக்கு தமிழர்கள் தான் அதற்கான கிரெடிட் எடுத்துக்க முடியுமே தவிர திமுக என்னும் ஒரு அரசு கட்சி வந்து அதுக்கு வந்து எடுத்துக்க முடியாது. ஓகே மேம், இத்தனை நேரம் எங்களுடைய கேள்விக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கை ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.